அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 11 மாணவர்களுக்கு இறுதியாக உங்களுக்கு தெரியும் ஈருறுப்பு கோவை என்ற பாடத்தில் ஏசாக பி முழுவதின் கணத்தின் விரிவு, அந்த விரிவு சம்பந்தமான சில உதாரணங்கள் பற்றி பார்த்தோம். இன்று அந்த பாடத்தினுடைய இறுதி தலைப்பு தான் ஏசாய பி முழுவதின் கணத்தின் விரிவு. இந்த விரிவோட ஈருறுப்பு கோவை என்ற பாடம் முழுமையாக முடிவடையும். பிள்ளைகள் தெளிவாக பாருங்க. நாம் ஏசாக பி முழுவதின் கணத்தின் விரிவு எப்படி பார்த்தோமோ அதே போன்றுதான் இதை நான் எவ்வாறு உடைக்க போறேன் என்று சொன்னால், ஏசாய பி அடுத்தது ஏசாய பி முழுவதின் வர்க்கம். அப்போ உங்களுக்கு தெரியும் அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்பட்ட அடுக்கு ஒன்றாக இருக்கும். அப்போ அடுக்குகள் கூட்டப்படும் போது இந்த 3 வரும். அப்போ இந்த 3 நான் 10ஆம் ஆண்டில் படித்த இந்த வர்க்கத்தின் விரிவாகவும் அதன் பிறகு வார அதன் மீதி ஏசாய பி ஆகவும் மாற்றிக்கொண்டு இப்போ ஏசாய பி அப்படியே போட்டு விட்டு இதில் விரிவு உங்களுக்கு தெரியும். ஏ வர்க்கம் சய 2ab சாக பி வர்க்கம் என்று உங்களுக்கு தெரியும். இந்த விரிவு தெரியும். இப்போ பாருங்கடா, இந்த ஏயை ஒவ்வொரு உறுப்பாலையும் பெருக்கும் போது ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ கணம் வரும். சாய ஏயை 2ab ஆல பெருகினா 2a வர்க்கம் பி என்று வரும். ஏயை பி வர்க்கத்தால் பெருகினா ab வர்க்கம் என்று கிடைக்கும். அதன் பிறகு பாருங்க, மறை பி ஆல ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கினா மறை பி ஏ வர்க்கம், மறையால பெருக்கினா நேர் 2ab வர்க்கம், மறைய நேரால பெருக்கினா மறை பி கணம் என்று வரும். இப்போ இனத்தோட சேர்க்கும் போது ஏ கணம் அப்படியே வரும். ஏ வர்க்கம் பியும் ஒரே இனம். அப்போ 2 மறை வந்தால் மறையை போட்டு கூட்டும் போது 3a வர்க்கம் பி என்று வரும். இவரும் ஒரே இனம். அப்போ 2 சகவாரத்தால் சகையை போட்டு கூட்டினீங்கன்னு சொன்னால் 3ab வர்க்கம் சய பி கணம் வரும். இதுதான் ஏசாய பி முழுவதின் கணத்தினுடைய விரிவாக இருக்கும். அப்போ ஏசாக பி முழுவதின் கணத்தின் விரிவை கேட்டால் எல்லாம் சகையில் வரும். ஏசாய பி நடுவில் சய வந்தால் அதனுடைய வடிவம் ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ளஸ், செகண்ட் மைனஸ், தேர்ட் ப்ளஸ், ஃபோர்த் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் என்றவாறு அதில் பெருமானத்தினுடைய குறியீடு அமையும். அப்போ ஏற்கனவே பார்த்த ஷார்ட்கட் மெத்தட் தான் அந்த ஏசாக பி முழுவதின் கணத்திற்கு எவ்வாறு ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தோமோ அதே மெத்தட் தான் இவருக்கும் சப்போர்ட் ஆகும். உதாரணத்துக்கு எக்ஸாய 2 முழுவதின் கணம் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு பாரு, எக்ஸ் கணம் இது ப்ளஸ், அங்கே மைனஸ் வரும். 3 தர எக்ஸில் ஒரு அடுக்கு குறையும், இங்கே 2 இருக்குது. அப்போ 2 பெருக்கமாக வரும். ப்ளஸ் மறை அங்கே ப்ளஸ் என்று வரும். 3 தர இது ஒரு அடுக்கு குறையும், இது ஒரு அடுக்கு ஏறும். அப்போ எக்ஸ் தர 2 வர்க்கம், 2 வர்க்கம் வந்தால் சய 2 கணம் என்று படித்திருக்கின்றோம். அப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் என்றவாறு அந்த ஏசாய பி முழுவதின் கணத்தின் விரிவு வரும்போது அமையும். அப்போ எக்ஸ் கணம் பாருங்க 3 6x வர்க்கம் சாக 2 வர்க்கம் 4. அப்போ 3 12x சாய 2 3 தடவை போட்டு பெருக்கினா 8 என்று வரும். இதுதான் எக்ஸாய 2 முழுவதின் கணத்தினுடைய விரிவாக இருக்கும். சரிதானே? அப்போ இந்த ஏசாய பி முழுவதின் கணத்தின் விரிவை வைத்து சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இப்போ இரண்டாவது உதாரணத்தை பாருங்கடா. 4 சய எக்ஸ் முழுவதின் கணம் என்று வருது. அப்போ உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டுக்கு 4 வந்தால் நான் இவரத்தை நோட் பண்ணுறேன். 4 கணம் ப்ளஸ் அங்கே மைனஸ், இந்த 3 முன்னுக்கு வரும். தர 4 வர்க்கம் தர இங்கே என்ன பெருமானம் தெரியாக்கணியம் இருக்கின்றதோ அதை சேர்த்து பெருக்க வேண்டும். அப்போ அதன் பிறகு சாக 3 தர இதில் ஒரு அடுக்கு குறையும், இதில் ஒரு அடுக்கு கூடும். அப்போ 4 தர எக்ஸ் வர்க்கம் வந்தால் சய எக்ஸ் கணம் என்று சொல்லியிருக்கு. இப்போ இதை ஒழுங்குபடுத்தணும். 4 3 தடவை போட்டு பெருக்கினா 64,
4 வர்க்கம் 16 16 3 48 x என்று வரும் 4 12 x வர்க்கம் என்று வரும் சய x கணம் என்று கிடைக்கும். இதுதான் 4 சய x முழுவதின் கணத்தின் விரிவு. இப்போ அடுத்ததை பாருங்க சய 5 சய y முழுவதின் கணம் என்றா நமக்கு தேவை நடு உறுப்பினுடைய அடையாளத்தை பாருங்க சய வந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு பிளஸ் செகண்ட் மைனஸ் தேர்ட் பிளஸ் ஃபோர்த் மைனஸ் என்றவாறு முடிவடையும். அந்த ஃபார்மட்டுக்கு மாற்றுவோம். அடிமறையாக வந்தா கட்டாயம் பிரக்கெட் பண்ணணும். அடிமறையாக வரக்கோல பின்னமாக அதாவது ஃபர்ஸ்ட் பெருமானம் மறையாக வரும்போது பின்னமாக வரும்போது அல்லது 2 உறுப்புகள் சேர்ந்து வரும்போது பிரக்கெட் பண்ணி எழுதுவது சிறப்பு. உங்களுக்கு சென்ற வகுப்புல விளங்கப்படுத்தியிருப்பேன். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நேர் அங்கால மறை என்று வரும். அப்போ 3 தார ஒரு அடுக்கு குறையும். மறை 5 வர்க்கம் தார அங்கால y இருக்கு. அதன் பிறகு சாக 3 தார ஒரு அடுக்கு குறையும். அங்கால y ஒரு அடுக்கு கூடும். y வர்க்கம் அங்கால y கணம் என்று வரும். இப்போ நீங்கள் 8ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க. அடிமறையாக வந்து அடுக்கு ஒற்றை எண்ணில் வந்தால் வார விடையின் குறியீடு அதில் அடையாளம் மறையில் வரும். 5 3 தடவை போட்டு பெருக்கினா 125. அடிமறை அடுக்கு ஒற்றை இரட்டை எண் வார விடையின் பெருமதி இங்கே நேரில் வரும். அந்த நேர் மறையோட பெருக்கப்பட்ட மறை. அப்போ 5 வர்க்கம் 25 25 3ஆல் பெருக்கினா 75 y என்று வரும். இப்போ அடிமறை அடுக்கு ஒன்றுமில்லாட்டி ஒற்றை எண் 1 இருக்கும். அப்போ விட பெருமதி வந்து மறையில் வரப்போது மறையை நேரால பெருக்கினா மறை என்று வரும். 5 1ஆம் அடுக்கு 5 தான். 5 3 15 அங்கே y வர்க்கம் சய y கணம் என்று ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதில் ஒரு லொஜிக் கொண்டு நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 மறை பெருமானம் வரும்போது வார விடையினுடைய எல்லா பெருமானத்தினுடைய குறியீடும் அடையாளமும் மறையில் வரும் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 2 பெருமானமும் மறையில் வரும்போது வருகின்ற விடையினுடைய எல்லா பெருமதியினுடைய அடையாளமும் மறையில் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். 3வது உதாரணத்தை பாருங்க. 3வது இல்லை ரைட். இப்போ தொடர்ச்சியான 4வது உதாரணம் 2a சய 5b முழுவதின் கணம். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் உறுப்பு மறையில் அல்லது பின்னத்தில் அல்லது 2 உறுப்பு சேர்ந்து வரும்போது பிரக்கெட் பண்ணணும். அதன் அடிப்படையில் 2a முழுவதின் கணம் இங்கே மறை வாரத்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு நேர் அங்கால மறை 3 தார 2a முழுவதின் வர்க்கம் தார 5b அங்கால சாக 3 தார 2a தார 5b முழுவதின் வர்க்கம் சய 5b முழுவதின் கணம் என்று வரும். இப்போ பாருங்கடா இந்த 3 என்கிறது 2க்கும் சொந்தம் ஏக்கும் சொந்தம் என்கிறதால 2 3 தடவை இப்படி 2 3 தடவை போட்டு பெருக்கின 8 ஏக்கும் சொந்தம் என்கிறதால 8a கணம். இப்போ 2a முழுவதின் வர்க்கம் என்று சொன்னால் இதில் பெருமானம் 4a வர்க்கம் என்று வரும். அப்போ 4 3 12 5ஆல் பெருக்கினா 60. ஸோ மறை 60 a வர்க்கம் b என்று வரும். a வர்க்கம் b பெருக்கும் போது அங்கால பாருங்க 5b முழுவதின் வர்க்கம் என்று சொன்னால் 5b ஆல் பெருக்கக்குள்ள 25b வர்க்கம் என்று வரும். அப்போ 3 6. அப்போ 25 6ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் 150. அப்போ சக 150 a b வர்க்கம் என்று வரும். கடைசி 125 b கணம் என்று வரும். அப்போ சுருக்களை பிழை இல்லாமல் தெளிவாக சுருக்கி கொள்ள வேண்டும். அப்போ 2வது கேள்விக்குரிய தலைப்பை பாருங்க. பின்வரும் அட்சர கணித கோவைகள் ஒவ்வொன்றையும் ஈருறுப்பு கோவையின் கணமாக எழுதுக. அப்போ முந்தி கோவையை தந்து போட்டு விரித்து எழுதினான். இப்போ விரிவை தந்து போட்டு கோவையை கேட்கான். அப்போ இலகுவாக பார்ப்பதற்கான மெதட் ஒன்று இருக்கு.
ஃபர்ஸ்ட் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் தான் பார்க்குறோம். இடையில வார உறுப்பை நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் உறுப்பும் லாஸ்ட் உறுப்பும் கணமாக இருக்கணும். அப்போ இதுவும் கணமாக இருக்கு, இதுவும் கணமாக இருந்தால் ஏ கணமட ஏயை போடணும். கடைசி உறுப்புக்கு முன்னுக்கு வர அடையாளம் சகண்ட சகையை போட்டு அங்கே பி இருக்கு. அப்போ முழுவதின் கணம் என்று விடை வரும். இதில் விரிவு தான் இந்த விரிவாக இருக்கு. இதே போன்று இவரை பாருங்க, ஃபர்ஸ்ட் உறுப்பும் கடைசி உறுப்பும் கணத்தில் இருக்கு. ஸோ சி கணம் என்ற சியை போடணும். இதுக்கு முன்னுக்கு மறை இருப்பதனால மறைய போட்டு டி என்று போட்டு முழுவதின் கணம் என்று எழுத வேண்டும். இப்போ இவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உறுப்பு கணத்தில் இல்லை. அப்போ கணம் வார மாதிரி எழுதணும். அப்போ 64 எந்த பெருமானத்தை 3 தடவை போட்டு பெருக்கினா 64 வரும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் 4இன் கணம். இது அப்படியே பார்த்து எழுத வேண்டும். அங்கால எக்ஸ் கணம் என்று வரும். அப்போ ஆரம்பமும் இறுதியும் கணத்தில் வந்தால் 4 அப்படியே வரும். இதுக்கு முன்னுக்கு சய போட்டு எக்ஸ் முழுவதின் கணம் என்று விடை கிடைக்கும். இதே போன்றுதான்டா கடைசியும் ஒன்றுக்கு கணம் இல்லை. அப்போ ஒன்றின் கணம் ஒன்றுதான். அப்போ ஒன்றின் கணம் சக 3x சக 3x வர்க்கம் சக x கணம் என்று வரும். அப்போ ஒன்றின் கணம் ஒன்றை போடுற இதுவும் கணத்தில் இருக்கு. அப்போ முன்னுக்கு பாருங்க சகை இருக்கு. சகையை போட்டு எக்ஸை போட்டு பிரேக்கெட் பண்ணி கணம் என்று எழுத வேண்டும். அப்போ இவ்வாறு பார்ட் 1க்கு வரும்போது இலகுவாக நான் சொன்ன இந்த மெத்தடை வைத்து நீங்கள் செய்து கொள்ள முடியும். இறுதியான சில உதாரணங்களை பற்றி பார்ப்போம். இப்போ இறுதி தலைப்பை பாரு. பின்வரும் ஒவ்வொன்றினதும் பெருமானத்தை ஈருறுப்பு கோவையின் கணமாக எழுதி காண்க. இதே இது 10ஆம் ஆண்டிலையும் வர்க்கத்திலையும் அந்த கேள்வி பெருமானம் காண்ற கேள்வி இருக்கு. நேரடியாக 21இன் கணம் என்று சொன்னால் 21 3 தடவை போட்டு பெருக்கின விட வரும். பட் மார்க்ஸ் வழங்கப்பட மாட்டாது. காரணம் ஈருறுப்பு கோவையின் கணமாக எழுதி காண வேண்டுமா. அப்போ 10ஆம் ஆண்டில் படித்த அதே மெதட் என்னென்னு சொன்னால் 21 எப்பயும் இந்த 10 மடங்கு 10 20 30 40 அந்த 10 மடங்கை வச்சு நாம் என்ன செய்வோம்னா அந்த 21 வரக்கூடிய வழிகளை பார்ப்போம். 10ஓட எதை கூட்டக்குள்ள 21 வரும் 11. 20ஓட 1 கூட்டும் போது 21. 30 என்று சொன்னால் 9 கழிக்கணும். இதை பார்க்க தேவையில்லை. இந்த கூட்டல் கழித்தலை விட்டு போட்டு இந்த கூட்டல் கழித்தலை வார பெருமானத்தில் எது சிறிய பெருமானம் என்பதை பாருங்க. 11 1 9 என்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 தான் சிறிஸ். அந்த சிறிய பெருமானம் வார சோடி எடுக்கிறது உங்களுக்கு இலகுவாக இருக்கு. நீங்கள் எந்த சோடியும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே கூட தான் வரும். சிறிய பெருமானம் வார சோடி எடுக்கிறது லேசாரிக்கும். அப்போ நான் 20 21 20 + 1 முழுவதின் கணம் என்று உடைத்து கொள்கிறேன். அப்போ 21 எப்படி உடைக்கேன் 20 சக 1. இப்போ ஈருறுப்பு கோவையின் கணத்தில் விரிவை பயன்படுத்துவோம். அப்போ ஃபஸ்ட்டுக்கு பாருங்க 20இன் கணம் என்று வரும். சக 3 தார 20 வர்க்கம் தார 1. அதன் பிறகு 3 தார 20 தார 1 வர்க்கம் 1 வர்க்கம் வந்தால் 1 கணம் என்று வரும். இப்போ 20இன் கணம் என்று சொன்னால் 20 3 தடவை இவ்வாறு போட்டு பெருக்கக்கோல 2 பெருக்கினா 4 4 8. அப்போ 3 சைஃபர் இருக்கு. அந்த 3 பூஜ்ஜியத்தையும் சேர்ப்பீங்க 8000. சக 20 வர்க்கம் 400. அதை 3 பெருக்கினா 1200 தர 1 1200. 1 வர்க்கம் 1 தான். அப்போ 20 3 60 60 1 பெருக்கினா 60. 1 கணம் 1. அப்போ இவ்வளவுத்தையும் கூட்டினா அந்த பெருமதி வரும். அப்போ 8000 9200 அங்கே கூட்ட கூட 9261 என்று விடை கிடைக்கும். இதே போன்று தாண்டா 102 முழுவதின் கணத்தை எப்படி உடைக்கலாம் என்று சொன்னால் 100 சக 2 முழுவதின் கணம். இதுதான் லேஸ் அதிகம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 90 சக 12 100 சக 2 110 எடுத்தால் 8 கழிக்கணும். அப்போ இதில் எது சிறிய பெருமானம் 2. அப்போ 2 வரக்கூடிய சோடி 100 சக 2.
அது உங்களுக்கு விளங்கியிருக்கும். அப்போ இதில் விரிவை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் 100 கணம் சாக 3 தார 100 வர்க்கம் தார இங்கே 2 இருக்கு சாக 3 தார 100 தார 2 வர்க்கம் சாக 2 கணம் என்று வரும். இப்போ 100 100 100 3 தடவை போட்டு பெருக்கின உங்களுக்கு பெருமானம் தெரியாட்டி 6 சைஃபர் 100ல் 2 சைஃபர் அடுத்த 100ல் 2 சைஃபர் அடுத்த 100ல் 2 சைஃபர்ண்டா 6 சைஃபர் உள்ள ஒரு பெருமானத்தை எழுத வேண்டும். 10 மில்லியன் என்ன 10 மில்லியன் 1 மில்லியன் என்று வரும் 1 மில்லியன். அடுத்தது பாருங்க 100 வர்க்கம் 10,000 30,000 60,000 என்று வரும் 60,000 சக 100 தரம் 3 300 இதில் பெருமானம் 4. அப்போ 300 4ஆல் பெருக்கின 1200 சக 2 கணம் 8. அப்போ உங்களுக்கு கூட்ட தெரியாட்டி இதில் சரியா இடப்பெருமானம் 2 4 6 அங்கே 60,000 60,000 அங்கே பாருங்க எத்தனை 1200 அங்கே 8 இதை கூட்டி நீங்கள் சொன்னால் 8 0 2 1 6 0 1. அப்போ கடைசியாக விடை வந்து 106 12 0 8 3 3ஆக பிரித்தீங்கன்னு சொன்னால் 1,61,208 என்ற பெருமதி வரும். சரிதானே? அப்போ நேரடியாக 102 3 தடவை போட்டு பெருக்காம ஈருறுப்பு கோவையின் கணமாக எழுதி இந்த மெதட்டூடாக செய்து கொள்ள வேண்டும். அப்போ இவ்வாறு தான் ஏ சக பி முழுவதின் கணம் ஏ சய பி முழுவதின் கணத்தின் விரிவை வைத்து கொண்டு இப்படியான சில பெருமானம் காண்ற கேள்வியும் வரும் பிள்ளைகள். அப்போ சொன்ன விடயத்தை அனைத்தையும் விளங்கி உங்களோட பாடக்கோப்பியில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக வழங்கப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு வகுப்பில் புதிய தலைப்பின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.